எதனால சென்னையில ஃப்ளட் வந்துச்சு அண்ட் தியரி விஷயமா என்ன பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதில் சொல்றாங்க, ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை எப்படினாலும் உருவாக்க முடியாது அண்ட் அந்த விஷயத்த அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது அப்படின்னா ஒரு சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிள்ல ஒரு சில பாயிண்ட்ல எனர்ஜி கிடைக்கும். ஒரு சில பாயிண்ட் அந்த எனர்ஜி இன்னொரு பக்கம் போகும். அண்ட் ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். அண்ட் எனர்ஜி உருவாக்குறதுக்கோ, எனர்ஜிய புதுசா பண்றதுக்கோ எதுவுமே பண்ண முடியாது. அழிக்கவும் முடியாது அப்படின்றாங்க. எதனால அப்படி சொல்றாரு? என்ன விஷயங்கள் நடக்குது ரியல் டைம்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சீ வாட்டர்லேருந்து ஒரு எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த எவாப்ரேஷன் திருப்பி ரெயின் மேல போகும். அப்படி மேல போயிடுச்சு அப்படின்னா, திருப்பி அது மழையா நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்ல, எல்லா எனர்ஜியுமே அது மாரி தான். லைக் இப்போ ஒரு அட்டாமிக் எனர்ஜி மூலமா ஒரு எனர்ஜி தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த எனர்ஜிய தயாரிக்க ஹீட்டா கன்சியூம் ஆகுது. ஹீட் கன்சியூம் ஆகுது அப்படின்னா, குளோபல் வார்மிங்க்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. அப்படி குளோபல் வார்மிங்க்கு ஹார்ம்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹீட் கன்சியூம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, மழை அதிகமா பெய்யும். எவாப்பரேஷன் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி காலநிலை ஒரு இதுக்கும் ப்ராப்ளம் நடக்கும். அப்படி ப்ராப்ளம் நடந்தா அப்படின்னா, ஃப்ளட் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த எனர்ஜியை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டரான சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு சொல்றாரு. தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா சொல்றவர்.